ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் உண்மையிலேயே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்கள் எல்லாம் யூத குலமாய் இருக்கிறீர்கள். யூத ராஜசிங்கமாகிய இயேசுவின் இரத்தம் உங்களுக்குள்ளே ஓடுகிறதினாலே நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். எழுத்தின்படியான யூதன் யூதன் அல்ல, எழுத்தின்படியான விருத்த சேனம் அல்ல. ஆவிக்குரிய யூதனே யூதன், ஆவிக்குரிய இஸ்ரவேலரே இஸ்ரவேலர். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீங்கள் ராஜாதி ராஜா பிள்ளைகள். பரலோகத்தில் யூத ராஜசிங்கம் நின்று நீங்கள் துதிப்பதை, நீங்கள் ஆராதிப்பதை, கர்த்தரிலே மகிழ்வதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். உடைய சிரசின் மேல் கைகளை வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நிமிடம் விசுவாச அறிக்கை செய்ய போகிறீங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் யூத குலம், இயேசுவின் இரத்தம் என் மேல இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது, அவர் என்னை கழுவி இருக்கிறார், அவருடைய பிள்ளையாக்கி இருக்கிறார், அவருடைய அவ்வளவு வாக்குத்தத்தமும் எனக்கு உண்டு. நான் கர்த்தருடையவர், அவர் என்னுடையவர். நான் 100க்கு 100 அவருடையவர், அவர் 100க்கு 100 என்னுடையது. அவ்வளவு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும், அவ்வளவு உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் எனக்கு உண்டு. நான் பாக்கியவா, நான் பாக்கியவதி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் முழுவதும் ஜெபித்து ஜெபித்து உங்களுடைய முகமெல்லாம் பிரகாசமாய் இருக்கிறது. ஆமென். ஸ்தேவானை எல்லாரும் பார்க்கும்போது ஆலோசனை கூட்டத்தார் மத்தியில் அவருடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருந்ததாம். மோசே மலையிலிருந்து கீழே இறங்கும் போது அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமாய் இருந்ததினாலே மோசே முக்காடிட்டு கொள்ள வேண்டியதாக இருந்தது. இந்த 3 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது, உங்களுடைய ஊழியம் பிரகாசிக்க போகிறது, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் எழும்பி பிரகாசித்து கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க போறீங்க. இதுவரை சந்தித்திராத ஒரு பெரிய எழுப்புதலை உங்களுடைய வீடு சந்திக்கும், உங்களுடைய சபை சந்திக்கும், இந்திய தேசம் சந்திக்கும். ஹல்லேலூயா. உம்முடைய 2 கரங்களும் இப்பொழுது என் மேல் அமரட்டும். உம்முடைய 2 கரங்களும், இரத்தம் ஒழுகுகிற 2 கரங்கள், ஆசீர்வதிக்கிற அந்த 2 கரங்கள் இப்பொழுது என் மேல் அமரட்டும். இப்பொழுது என்னை ஆசீர்வாதையும். உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை பலமாய் என் மேலே இறங்கி வரட்டும். எல்லா இருளின் ஆவியும் விலகி தேவனுடைய மகிமை எனக்குள் எப்பொழுது பிரகாசிக்கட்டும். கர்த்தருடைய ஆவியின் வரங்கள் என்னிலே செயல்படட்டும். என்னை முழுவதுமாய் மாற்றி என்னை பயன்படுத்தும்படி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஒரு கார்வம் காலையிலிருந்து எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். ஏற்கனவே 3 செய்திகளை கேட்டுவிட்டீர்கள். இந்த 4வது செய்தியும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமான், எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய ஸ்ரேஷிக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவனுடைய மனைவியாகிய சிரேஷும்
அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். புறஜாதி மக்கள் ஒரு சிறந்த வெளிப்பாட்டை இங்கே சொல்லுகிறார்கள். கர்த்தரை அறியாத ஒரு ஜாதி யூத ஜாதியை குறித்த ஒரு சிறந்த கண்டுபிடிப்பை இந்த வார்த்தைகளிலே சொல்லுகிறார்கள். ஒருவன் யூத குலமானாயிருந்தால் அவனை எதிர்க்கிறவன் எவ்வளவு பெரியவராயிருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த பதவியை வகித்து கொண்டிருந்தாலும் அவர்கள் தாழ்ந்து போவது உறுதி. யூத குலத்தின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவது உறுதி. கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்த்து நின்றால் அவன் தாழ்த்தப்பட்டு போவது உறுதி. கிறிஸ்தவனை அவனிடத்தில் வாலாட்டினால் அவன் கொட்ட கொட்ட உயருவான், வெட்ட வெட்ட துளிர்த்து கொண்டே இருப்பான். அவனை வெட்ட வேண்டும் என்று நினைக்கிறவனுடைய நிலைமை பரிதாபமாய் முடிந்துவிடும். இந்த பெரிய உண்மையை ஒரு கிறிஸ்தவன் சொல்லவில்லை, ஒரு இஸ்ரவேலன் சொல்லவில்லை. இந்த பெரிய உண்மையை யூத குலத்துக்கு ஒரு விரோதியாய் எழும்பின ஆமனுடைய மனைவி சொல்லுகிறாள். இந்த சொல்லி இருக்கிறத ஆரம்பத்திலே சொல்லி இருந்தா அவனை காப்பாற்றி இருந்திருக்கலாம். சொன்னதே சொன்ன காலதாமதம் செய்து அவள் சொன்னனால யூத குலத்தை எதிர்த்து நின்ற அந்த ஆமான் 50 முழ உயரமான தூக்கு மரத்திலே தொங்க வேண்டியது வந்தது. 50 முழம் என்றால் 75 அடி உயரத்தில் யூத குலத்தை எதிர்த்து நின்றவன் தொங்கி ஊசலாடி நாக்கு நீண்டு ஒரு நாயை போல அவன் சாக வேண்டியது வந்தது. அதைத்தான் அவருடைய மனைவி யூத குலத்தை அவன் வெறுக்க ஆரம்பித்ததிலிருந்து கவனித்து சொல்லுகிறாள், அவன் யூத குலமானால் நீர் தாழ்ந்து போவதை நிச்சயம். இந்த ஆமான் மொர்தெகாய் ஆகிய யூத குலத்தவனுக்கு விரோதமாக சதி செய்து அவனுக்கு மொர்தெகாயை மட்டும் அழிப்பது பெரிய காரியமாய் தெரியவில்லை. அகஸ்வேரா ராஜாவினுடைய பிரதான மந்திரியாய் இருந்தவன், 120 ராஜ்யங்கள் மேல் அதிகாரியாய் இருந்தவன், அந்த தேசத்தில் உள்ள அவ்வளவு யூதர்களையும் கொன்று குவிக்க வேண்டும் என்ற சதி திட்டத்தை தீட்டினான். யூத குலம் சும்மா இருப்பதில்லை. மற்றவன் அழிக்க வரும்போது யூத குலத்தினுடைய மனுஷனுடைய கை கட்டப்பட்டு அவனுடைய கை புளியங்கா பறிக்க போவதில்லை. அவர்கள் செபிக்கிறவர்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர்கள். அவர்கள் ஆமனுக்கு எதிராக செபிக்க ஆரம்பித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஜெபித்ததினால், கர்த்தரை துதித்ததினால், உபவாசம் பண்ணினதினால் அந்த இரவு அகஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வராமல் போனது. நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக எழுந்தருளுகிறதினாலே ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தூக்கம் வராமல் போய் விடுகிறது. தானியேலை சிங்க கபிலை போட்ட போது
தரிய ராஜாவுக்கு ராத்திரியில தூங்க முடியாமல் போய்விட்டது. விடிய கால சிங்க கெபிக்கு ஓடி வந்தான். சிங்க கெபியின் கீழே நின்று ரொம்ப சோகமான துயர குரலிலே அலறி கேட்டான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராய் இருந்தாரா? ஆண்டவர் நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டா ராஜாக்களின் கண் எம்மைய திறந்து பிடிச்சுக்கிட்டே இருப்பார். தூங்க விட மாட்டார். தூக்கம் வராது. யூத குலத்துக்கு விரோதமா ஒரு காரியம் நடக்கும்போது அவர் எப்படி தூங்க முடியும்? உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். தூக்கத்தை வரவிடுவதில்லை. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் வழக்காடுகிறவர், கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறவர், அவர் உனக்காக யாவையும் செய்கிறவர். நீ யூத குலமானால் யோசுவா 1:5 சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், தாவீதோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், எலியாவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமானுக்கு முதல் தண்டனை என்ன தண்டனை? இந்த ராத்திரியில ராஜாவுக்கு தூக்கம் இல்லாம போன போது அவன் வரலாற்று புத்தகங்களை எடுத்தான், ராஜாக்களின் நடபடி புத்தகங்களை எடுத்தான். அதில் வாசித்தால் ராஜாவை கொல்ல சிலர் சதி செய்த போது மற்ற ஒருவனும் அதை கண்டுபிடிக்காமல் யூத குலமான மொர்தெகாய் அதை கண்டுபிடித்தான். இந்த புத்தகத்திலிருந்து அறிந்து கொண்டார். உடனே ராஜா ஒரு கேள்வியை கேட்டான், என்னுடைய உயிரை காப்பாற்றிய, என்னுடைய ஜீவனுக்கு விரோதமாய் சதி செய்த அந்த சதியை முறித்த மொர்தெகாய்க்கு ஏதாவது வெகுமானம் கொடுக்கப்பட்டதா? ஏதாவது நன்மை செய்யப்பட்டதா? எல்லாரும் சொன்னாங்க, ஒன்றும் செய்யப்படவில்லை. அடுத்த நாள் ராஜா கொலு மண்டபத்தில் வீற்றிருந்தான். ஆமானை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டான். ஒரு ராஜா ஒரு மனுஷனை கனம் பண்ணுவானான்றல் அவனுக்கு என்ன செய்யப்படும்? ஒரு ராஜா ஒரு மனுஷனை கனம் பண்ணுவானால் அவனுக்கு என்ன செய்யப்படும்? ஒரு முக்கியமான கேள்வி. புதிய ஏற்பாட்டில் இயேசு அதற்கு ஒரு பதிலை சொல்லுகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் ராஜாதி ராஜா அவனை கனம் பண்ணுவார். யோவான் 12:26 அவர் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் உலக ராஜா அல்ல, உலக மந்திரிகள் அல்ல, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சகலவற்றை சிருஷ்டித்தவர், ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் முன்பாக தம்முடைய ஊழியக்காரனை கனம் பண்ணுவார். நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்தீர்கள் என்றால் முழு பரலோகமும் உங்களை கனம் பண்ணும். உங்களுடைய வார்த்தைகளை பரலோகம் கனம் பண்ணும். உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் பரலோகம் கனம் பண்ணும். தேவதூதர்கள் கனம் பண்ணுவார்கள். அகசுவேர் ராஜா கேட்ட போது ஆமான் நினைத்து கொண்டான் தன்னைத்தான் கனம் பண்ணுகிறார்கள் என்று. ஆகவே அவன் சொன்னான், ராஜா கனம் பண்ணினால் அவனுக்கு ராஜ வஸ்திரம் தரிக்கணும், அவனுக்கு ராஜ மோதிரம் அணிவிக்கப்படணும், அவன் ராஜ குதிரையில ஏற்றப்படணும். அவன் ஊர்வலமாய் கொண்டு வரும்போது
சகலரும் அவனுக்கு முன்பாக விழுந்து பணிந்து கொள்ளணும். சொன்ன உடனே ராஜா சொன்னார், இதில் ஒன்றும் குறைபடாமல் அந்த யூத குலத்தவனாகிய மொர்தெகாய்க்கு நேசை. எவ்வளவு பெரிய அவமானம்! வேர்த்து வெறுவெறுத்து மொர்தெகாய்க்கு அழகா ட்ரெஸ் பண்ணி குதிரை ஏத்தி உட்கார வச்சு அந்த குதிரையுடைய மூக்கணாங்கயிறை பிடிச்சிட்டு நடந்துட்டு வரார். அப்போதான் அவன் மனைவி சொன்னாள், இந்த மொர்தெகாய் யூத குலமானார், நீர் தாழ்ந்து போவது நிச்சயம். யூத குலம் என்றால் என்ன? யூதனுடைய ரத்தம் ஒரு மனிதனிலே ஓடினால் அவன் யூத குலமாயிருப்பான். ஒரு யூதனுக்குள்ள என்ன ரத்தம் ஓடுகிறது? முற்பிதாவாகிய ஆபிரகாம், தேவனுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம், எபிரேய வம்சத்தின் தலைவனாகிய ஆபிரகாமின் ரத்தம் ஓடுகிறது. தியான புருஷனாகிய ஈசாக்கின் ரத்தம் ஓடுகிறது. கர்த்தரோடு இரவெல்லாம் போராடி ஜெபிக்கிற யாக்கோபின் ரத்தம் அவனுக்குள்ளே ஓடுகிறது. கர்த்தரை துதிக்கிறவன் துதியின் ரத்தம் அவனுக்குள்ளே ஓடுகிறது. அந்த ரத்தம் தான் ஒரு மனிதனை இந்த குலம் அல்லது அந்த குலம் என்று வேறு பிரித்து சொல்ல கூடியது. ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் யூத குலமா? கர்த்தருடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறீர்களா? யூத ராஜசிங்கம் என்று அழைக்கப்படுகிற கிறிஸ்துவனுடைய ரத்தம் உங்களுக்குள்ளே ஓடுகிறதா? அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு இருக்கிறீர்களா? திருவிருந்து ஆராதனை எடுக்கும் போதெல்லாம் கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய ரத்தத்தோடு இணைந்து விடுகிறதா? உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாழ்கிறாரா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் உலகத்தில் உள்ள எந்த ஜாதியை பற்றி பேச வேண்டியதில்லை. நீங்கள் யூத குலத்தை சேர்ந்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ரோமர் 2ஆம் அதிகாரம் 28-29, எழுத்தின்படியான யூதன் அல்ல, விருத்த சேதம் செய்து கொண்ட யூதனும் அல்ல, ஆவியின்படி யூதனானவனே யூதன். கிறிஸ்துவர்களை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தான் உண்மையான யூதன். ஆவியின் அபிஷேகம் பெற்ற தேவ ஜனமே, உனக்குள்ள அந்த யூத குலத்தின் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. யூத ராஜசிங்கமாகிய இயேசு உனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய சரீரம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறது. அவர் உனக்குள்ளே தங்கி இருக்கிறார். யூதரின் வழியாகத்தான் ரட்சிப்பு வருகிறது. யூத குலத்திலே பிறந்து சிலுவையில தொங்கும் போது சிலுவையில் ஒரு பெரிய மேல் விலாசத்தை பிலாத்து எழுதி வைத்தார், இவர் யூதருடைய ராஜா. யோவான் 19:19, லூக்கா 23:38 ஒரு பெரிய அடையாளத்தை ரோம் அரசாங்கம் எழுதி வைத்தது, இவர் யூதருடைய ராஜா. பெத்லகேமை பற்றி சொல்லும் போது மீகா 5:2 சொல்லுகிறது, யூதயாவில் உள்ள பெத்லகேமே, யூதாக்களின் பிரபுக்குள்ளிலே நீ சிறியதல்ல, என் ஜனத்தை ஆளும் என் ராஜா உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். நாம் யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகள், யூத குலத்தை சேர்ந்தவர்கள். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள்.
டாடி எங்கேயாவது நாய்க்குட்டி நாய் பப்பி கிடைச்சா நாங்க ஹாலிடேஸ்ல வளர்க்க விரும்புறோம். 2 நாய்க்குட்டிகளை வாங்க ஒரு கடைக்கு வந்தான். அங்க விதவிதமான நாயெல்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு நாய்க்கு 100 ரூபாய் போர்டு போட்டிருக்கு. இது என்ன நாய்? இது அமைஞ்சி நாய், அமைஞ்சிக்கிற நாய், குப்பத்தொட்டில இருந்து பொறுக்கி எடுத்த ஒரு அருமையான நாய். அது என்ன நாய்? அதுதான் பொமேரியன். 1000 ரூபாய். அமைஞ்சிக்கிற நாய் 100 ரூபாய். 10 ரூபாய் கேட்டா கூட கொடுத்துருவான் போல் இருக்கு. அது என்ன நாய்? அது அல்சேஷன் நாய். என்ன விலை? அந்த குட்டி 10,000 ரூபாய். 10,000 ரூபாயா? சரி, அடுத்த நாய் என்ன நாய்? அது 1,00,000 ரூபாங்க. அது என்ன விசேஷம்? அதான் புல்டாக். ஓடி போய் கடிச்சிச்சுன்னா 1/2 கிலோ கறியை அட் அ டைம்ல கவ்வி பிடுங்கி வெளியே தூக்கி போட்டுரும். ஒரு திருடனும் அந்த பக்கமே வர முடியாது. சரி, இவர் 1,00,000 ரூபாய் கொடுத்து ஒரு புல்டாகையும், ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு அமைஞ்சிக்கரையையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தார். சின்ன குட்டி தான் 2. வீட்டுக்கு வந்தா தூரத்துல எங்கேயோ நாய் குலைக்கிற சத்தம் கேட்டது. மிஸ்டர் அமைஞ்சிக்கிற நீன்னு வாழை மடைக்கு உள்ள வச்சு கட்டில் கீழே போய் அப்படியே பதுங்கிட்டு. என்ன செய்யறது? அதுக்கு மேல ஓடுற ரத்தம் அமைஞ்சிக்கிற ரத்தம். ஆனா தூரத்துல நாய் குலைக்கிற சத்தம் கேட்டத இந்த புல்டாக் என்ன பண்ணுது? காதை 2 வெறித்து வச்சு எங்க இருந்து சத்தம் கேட்குது, உடனே அதை நோக்கி புல்டாக் நடக்க ஆரம்பிச்சது. சின்ன குட்டி. அங்க பார்த்தா 3-4 பெரிய நாய் இருக்கு. தைரியமா போச்சு. புல்டாக் குலைக்கிறத கேட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியாது. அந்த 2 பெரிய நாய்களை போய் வீர தீரமா சண்டையிட ஆரம்பிச்சது. ஆனா அந்த 2 நாயும் பெரிய நாய் இதை பயங்கரமா கடிச்சு விட்டுச்சு. அவனுடைய ஓனர் போனார், அதை தூக்கிட்டு வந்தாரு. 2 வார காலம் அது காயமெல்லாம் நக்கி நக்கி குணமாச்சு, நல்லா சாப்பிட்டது. 2வது வாரம் கழிச்சு திருப்பி தூரத்தில் அந்த சத்தம் கேட்டது. அவ்வளவுதான், காதை மடக்குனது, அந்த இடத்தை நோக்கி ஓடுனது. அந்த 2 நாயை பார்க்குது. இது இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டுது. போன 2 வாரத்துக்கு முன்னாலாம் இது அப்படி கடிச்சு கொதறணும். இது என்ன செய்ய போதோ தெரியல. ஒரு நாய் ஓடி போச்சு. அடுத்த நாய் இதை ஒரு பாஞ்சு ஜம்ப் பண்ணி படக்ஸ்ல கடிச்சுதே பாருங்க. அப்படி தொங்குது, விட மாட்டேங்குது. அது வாழ வாழ ஆட்டி அப்படி ஒரு கடி பாருங்க. அதுக்கு பிறகு இந்த புல்டாக் வந்த அந்த ஏரியாவிலே எந்த நாயும் வர முடியாது. அதை வித்தவன் சொன்னா, இது ஏன் புல்டாக் தெரியுமா? புல்டாக் ரத்தம் ஓடுறதுனாலதான் இது புல்டாக். சொல்லுங்க. நமக்குள்ள இயேசுவின் ரத்தம் ஓடுகிறது, யூத ராஜசிங்கத்தினுடைய ரத்தம் ஓடுகிறது. அந்த ரத்தம் தான் நம்மை கழுவி இருக்கிறது, அந்த ரத்தம் தான் நம்மை மீட்டெடுத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22:11 சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா.
சாத்தானே, எனக்குள் ஓடுவது இயேசுவின் ரத்தம். உன்னுடைய தலையை நசுக்கின என் ஆண்டவருடைய ரத்தம் எனக்குள்ளே ஓடுகிறதுனாலே நீ தாழ்ந்து போறது நிச்சயம். மந்திரவாதியே, உன் முதுகை தட்டி சொல்லுகிறேன், நீ எவ்வளவு பெரிய மந்திரவாதியா இருந்தாலும், கேரள மந்திரவாதியா இருந்தாலும், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீ எழும்புவாயானார் நீ தாழ்ந்து போவது மட்டுமல்ல, நீ நொறுங்கி போவது நிச்சயம். ஆமே. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் நமக்குள்ளே ஓடுகிறது. ஒரு விலையேற பெற்ற ரத்தம் ஓடுகிறது. பாவமில்லாத பரிசுத்த ரத்தம் நமக்குள்ளே ஓடுகிறது. பரலோக ரத்தம் நமக்குள்ளே ஓடுகிறது. நாம் யூத குலத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். யூத குலம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் சர்ப்பத்தை பற்றி ஒரு யூத வரப்போகிற ஒரு யூத குலத்தை பற்றி ஆண்டவர் எச்சரித்தார். ஸ்திரீயின் பிறப்பான ஒருவர் வரப்போகிறார். யூத குலத்தின் ராஜா வரப்போகிறார். அவரின் தலையை நசுக்குவார். வெளிப்படுத்தல் 5:5 வாசிக்கிறோம். அவர் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேரானவர். தாவீது யூத கோத்திரத்திலே பெத்லகேமிலே பிறந்தவர். தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற இயேசு தாவீதின் வம்சத்திலே பெத்லகேமிலே அழைக்கப்பட்டவர். இன்றைக்கு நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் காஷ்மீர் போல இருக்கிற மேல் பகுதியிலே கலிலேயாய் இருக்கிறது. அதற்கு அடுத்த பகுதியிலே சமாரியா இருக்கிறது. அதற்கு கீழ்ப்பகுதியிலே தென் பகுதியிலே யூதயா இருக்கிறது. யூதயா என்றால் யூத குலத்து மக்கள் வாழ்கிற இடம் என்ற அர்த்தம். நம்முடைய ஆண்டவர் யூதயாவில் உள்ள பெத்லகேமில தான் பிறந்தார். அவருடைய ரத்தம் தான் நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. இயேசு மரணத்தின் அதிபதியான பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே வாடுகிறவர்களை விடுதலையாக்கும்படிக்கும் அவர் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி கொடுத்தார் என்று எபிரேயர் 2:14-15 வசனத்தில் வாசிக்கிறோம். உங்கள் இரத்த நாளங்கள் எல்லாம் யூத ராஜசிங்கத்தின் ரத்தம் உங்களுக்குள்ளே ஓடுகிறது. அந்த சிலுவை அடியிலே வந்து நின்று அந்த ரத்தம் தான் உங்களை கழுவினது, உங்களை சுத்திகரித்தது. 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரைகளை அழிக்கும்படி ரத்தம் சிந்தின அந்த தேவகுமாரன், அதற்காகவே அவர் வெளிப்பட்டார். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே பூசினார்கள். தங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களிலே பூசினார்கள், ஜன்னல்களிலே பூசினார்கள். அந்த யூத குலத்தின் ராஜா வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்த போகிறார். அடையாளமாய் அது பூசப்பட்டாலும் அந்த வீட்டுக்குள்ளே சங்கார தூதனால் உள்ளே நுழையவே முடியவில்லை. ஆமென். இஸ்ரவேலருக்கு எதிர்த்து நின்ற பார்வோனை பார்த்து நாம் சொல்லக்கூடும், பார்வோனே உனக்கு தெரியாதா? ஆமானுடைய ஒய்ஃபுக்கு இருந்த வெளிப்பாடு உனக்கு இல்லையா? ஏன் இஸ்ரவேலரை வீணா நீ துன்பப்படுத்தினா பின்தொடர்ந்தா உன்னுடைய தலைச்சங்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டு போகும். நீ தாழ்ந்து போகிறது உறுதி. அலுவலகத்தில் ஆனாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் போட்டியாய் நிற்கிறவர்கள் ஆனாலும் சரி, இன்றைக்கு அவர்கள் அறிந்து கொள்ளட்டும்,
ஒரு தேவனுடைய பிள்ளையை எதிர்த்து நிற்க எந்த மனிதனாலும் முடியாது. எந்த மனிதனுக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அவன் தாழ்ந்து போவது உறுதி. அவன் தாழ்ந்து போவது உறுதி. தானியேலுக்கு விரோதித்த பிரதானிகள் அவ்வளவு பேரும் அந்த சிங்க கபியில போடுறதுக்கு முன்னாலேயே இந்த சிங்கங்கள் பாய்ந்து கடித்து குதறி எலும்பு கூட தேரவில்லை. நீ கர்த்தருடைய பிள்ளையானால், நீ யூத குலமானால், உன்னுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குமானால், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் உன்னை விட்டு ஓடி போவார்கள். உன் எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன்னுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் தேவ அன்பினால் கிருபையினால் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. யூத குலம் என்பது உனக்குள்ளே ஓடுகிற இரத்தத்தை பொறுத்து இருக்கிறது. அந்த இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம். ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. பயப்படாதிருங்கள். அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்கும் போது, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும் போது தலை நிமிர்ந்து தலை குனிந்து நிற்காதிருங்கள். உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினவர் உடைய பாவங்களை மன்னித்து குற்ற மனசாட்சியை நீக்கி இருக்கிறார். நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். ஒருவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், என்ன பேசுவோம், என்ன பதில் சொல்லுவோம், அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரம் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பிதாவின் ஆவியானவரே உங்களுக்குள் இருந்து பேசுவார். நீங்கள் யூத குலமாயிருக்கிறீர்கள். உங்களுக்காக பேசுகிற ஒருவர் உண்டு. அவர் பரிசுத்த ஆவியானவர். யூத குலம் என்றால் முதலாவது யூத ரத்தம் ஓடுகிறவர்கள் தான் யூத குலத்தை சேர்ந்தவர்கள். எழுத்தின்படியான யூதன் அல்ல, ஆவிக்குரிய யூதனே யூதன். இரண்டாவதாக ஒரு யூத குலம் என்று சொல்லும் போது அந்த பெயரை வைத்த ஒரு அருமையான தாய் ஒன்று, மக்களை பெற்ற மகராசி ஒன்று உண்டு. அந்த அம்மா வாயில 1 கிலோ லட்டு 1 கிலோ அல்வா எனக்கு கொடுக்கணும்னு ஆசை. சாதாரணமா எந்த பெண்ணும் பழமொழியாய் சொல்லுவார்கள், உணவை பங்கிடுவாள், வாழ்க்கை பங்கிட விரும்ப மாட்டாள், பங்கிட ஒப்பு கொடுக்க மாட்டாள். பாவம், அந்த லேயாளுடைய புருஷனை 4 கூறு போட்டாங்க. ஒரு கூரை ரொம்ப அழகான உடைய எங்கர் சிஸ்டர் தூக்கி போயிட்டா. அவர் தான் ராகேல். 2 மருமட்டிய மாறு, அவங்க 2 துண்டை தூக்கி போயிட்டாங்க. 4 ஒரு பங்கு அன்பு கூட லேயாளுக்கு கிடைக்கல. காணாத குறைக்கு அவளுக்கு சில குறைபாடு, கூச்ச பார்வையுடையவள். அந்த கூச்ச பார்வை எங்க ஊர்ல எல்லாம் அப்படி யாரா இருந்தா 1.5 கண்ணு டோரியோம்பாங்க. யாராவது அப்படி இருந்தா மன்னிச்சுக்கிடுங்க, கையில் கல்லெறிஞ்சிடாதுங்க. என்ன பாவம், பிள்ளை குட்டிக்காரன். அந்த கூச்ச கண்ணு பார்வையுடைய அவளுக்கு புருஷனுடைய அன்பு கிடைக்கல. ஒரு பிள்ளை பெத்த உடனே சொன்னா, இப்போதாவது என் புருஷன் கூட சேர்ந்திருப்பார். அவனுக்கு ரூபன் பேரிட்டா. பிறகு சிமியோன் அடுத்தவன் பிறந்தா, இப்போவாது என் புருஷனுடைய அன்பு கிடைக்குமா, அன்புக்காக என்கிற 3வது ஒரு பையன் லேவி. பார்த்தா இது என்னடா உலக அன்புக்காக தேடி தேடி பார்த்தாலும் புருஷன் அன்பும் கிடைக்கல, அப்பா அம்மா அன்பும் கிடைக்கல. இனிமே நான் இந்த அன்புக்காக ஏங்க போகிறதில்லை.
இனி நான் கர்த்தரை துதிக்க போகிறேன். கர்த்தருடைய பிரசன்னத்தில் உள்ள மகிழ்ச்சியில நான் மகிழ்ந்திருக்க போகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் என் ஆண்டவர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர் என்று சங்கீதம் 22:3 சொல்லுகிறது. உலக அன்போ, உலக செல்வமோ, உலக மேன்மையோ, புருஷ அன்போ உண்மையில்லாட்டாலோ என்னுடைய ஆண்டவருடைய பிரசன்னம், என்னுடைய ஆண்டவருடைய பாதபடி, என் ஆண்டவருடைய சமூகம் அது எனக்கு போதும். நான் கர்த்தரை துதிக்க போறேன். சத்தத்தை உயர்த்தி துதிக்க போறேன். என் மனதை சோர்வுகள் ஆட்கொள்ளும் போது ஆண்டவரை நான் துதித்ததை மேற்கொள்ள போகிறேன். கர்த்தரை துதிக்கும் போது என் ஆண்டவர் இறங்கி வருவார். தேவ பிரசன்னம் இறங்கி வரும். கேராபீன்களும் சேராபீன்களும் இறங்கி வருவார்கள். நான் கர்த்தரை துதிப்பேன். யூதா என்று பெயர் கொடுத்தாள் என்று ஆதியாகமம் 29:35 நான் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யூதர்கள் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக சாலமோனால் அனுப்பப்பட்டு இந்தியாவுக்கு வந்து கொச்சின்ங்கிற இடத்துல குடியிருந்தார்கள். சாலமோன் ஒரு 20 யூத குடும்பங்களை இந்தியாவில் வைத்திருந்தான். ஏனோ தெரியவில்லை. ஒருவேளை தோமா அப்போஸ்தலன் இந்தியாவுக்கு வருவதற்கு வழி திறந்து வைப்பதற்கோ என்ன தெரியவில்லை. சாலமோன் வைத்த நோக்கம் இந்தியாவிலிருந்து மயில் தோகைகளை, குதிரைகளை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்பைசஸ் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு சாலமோனுக்கு ஏற்றுமதி ஆகணும். அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள மெல்லிய புடவைகள், ராஜாக்களுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய பொருட்களை இந்திய ராஜாவுக்கு விற்பனை செய்யணும். பல காலம் அந்த கப்பல் இஸ்ரவேல வந்தது. ஆனால் என்றைக்கு சாலமோன் மரித்து போனாரோ அன்றைக்கு அந்த கப்பல் வருவது நின்று விட்டது. இந்த யூதர்கள் மாட்டிக்கொண்டார்கள், சிக்கிக் கொண்டார்கள். தங்களுடைய தேசத்துக்கு திரும்ப வழி இல்லை. ஆனால் அவர்கள் 3 தீர்மானங்களை செய்தார்கள். என்றாவது ஒரு நாள் இஸ்ரவேல் தேசத்துக்கு நாங்கள் போகிற வரையிலும் இங்கே ஒரு சின்ன தேவாலயத்தை, சாலமோன் தேவாலயத்துக்கு அடையாளமான ஆலயத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனை நாங்கள் துதித்து கொண்டே இருப்போம். இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் தோரா என்கிற புனித நூலை நாங்கள் வாசித்து இஸ்ரவேலின் தேவனை குறித்து எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். எங்கள் மத்தியிலே எங்களுடைய யூத மொழியான எபிரேய மொழியை தவிர எங்களுடைய வீட்டில் வேற மொழி பேச மாட்டோம். வெளியில பிசினஸ் போகும்போது மலையாளம், தமிழ் பேசலாம். வீட்டுக்குள் தெய்வீக மொழியான எபிரேய மொழியைத்தான் பேசும். மூன்றாவது, அவர்கள் தீர்மானித்தார்கள், எங்களுடைய பெண்களை புறஜாதியாருக்கு, எங்களுடைய ரத்தம் புறஜாதி ரத்தத்தோடு கலந்து விடக்கூடாது. இது பரிசுத்தமான வித்து. நாங்கள் ஆண்களை கொள்ளவும் மாட்டோம், பெண்களை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் மாட்டோம். தனித்தன்மையை அவர்கள் காத்து கொண்டார்கள். அதுதான் அந்த யூத குலம் என்று சொல்லப்படுகிறது. ஜாதிகளோடு எளிதாய் கலந்து விடுகிறவர்கள் அல்ல, எளிதாய் பாவ சிற்றின்பங்களுக்குள்ளே சென்று விடுகிறவர் அல்ல. யூத குலம் என்றால் அவர்களுக்கு ஒரு கொள்கை உண்டு. எப்படி வாழலாம் என்று மனம் போல விட்டு விடுகிறவர் அல்ல. இப்படித்தான் வாழும்படி எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அதன்படியே நாங்கள் வாழுவோம். நாங்கள் இந்த தேவனை துதிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். உலக கோத்திரத்தில் உள்ள எல்லா ஜனத்திலும் உபாகமம் 7:6 சொல்லுகிறார், எங்களை பரிசுத்த ஜனமாய் எங்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்கள் ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் சாதாரண ஜனம் அல்ல, கர்த்தருடைய துதியை சொல்லி வருவார். 1948 மே மாதம் 14 இஸ்ரவேலர் சுதந்திரம் அடைந்த போது இஸ்ரவேல் தேசம் அவர்களை குறித்து இந்தியாவில் சிக்கியிருந்த
அவ்வளவு யூதர்களையும் விமானத்தில் ஏற்றி இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போனார்கள். ஒரு முறை இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் போன போது அந்த கொச்சினிலிருந்து அங்கே குடியேறின அந்த யூதர்களை பார்க்க அவருடைய குடியிருப்புக்கு போயிருந்தேன். உன்னுடைய முகத்தை பார்த்தா மலையாளிஸ் மாதிரியே தான் தெரியுது. எங்க கூட அழகா மலையாளம் பேசினாலும் அவங்க சொன்னாங்க, இந்திய மக்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். எங்கள் தனித்தன்மையை நாங்கள் கர்த்தருக்கு வேறுபட்ட ஜனம் பாதுகாக்க இந்திய மக்கள் எங்களுக்கு உதவி செய்தார்கள். அவருடைய ஃபேக்டரி எல்லாம் எங்களுக்கு அனுப்பித்தார்கள். அவங்க ஃபேக்டரியில் செய்த பல பொருட்கள், பிஸ்கட்டுகள், அதுகள் இதை குவிச்சிட்டாங்க. அவ்வளோ அன்புள்ளவர்களாக இருந்தார்கள். யூத ஜனம் என்றால் ஜாதிகளோடு கலவாமல் கர்த்தருக்கென்று நிற்கிறவர்கள், கர்த்தரை துதிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரை துதிக்கிறனால வருகிற ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்கள், அவர்கள்தான் அந்த யூத குலம். முதலாவது சொன்னேன், யூத குலம் என்றால் யூதனுடைய ரத்தம் ஓடுகிறது, இயேசுனுடைய ரத்தம் ஓடுகிறது. இரண்டாவது யூதன் என்றால் அவனுடைய தாய் கர்த்தரை துதிப்பேன் என்று யூதா என்று பெயரிட்டாள். கர்த்தரை துதிக்கிற ஜனம். மூன்றாவதாக யூத குலம் என்றால் ஒரு ஆபத்து வருகிறது என்று தெரியும் போது ஏனோ தானோ என்று எடுத்துக்கொள்ளாமல், யூத குலத்துக்கு விரோதமாய் ஒரு அழிவு வரப்போகிறது, ஒரு துஷ்ட ஆமான் சதி செய்கிறான், யூத குலமே பூமியில் இல்லாதபடி அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லும் போது வைராக்கியம் கொண்டு வீறு கொண்டு எழும்புகிறவன் தான். தன்னுடைய நரம்புகளில் எலும்புகளில் வீரத்தை இணைத்து கொண்டு நிற்கிறவன் தான் யூதன். மெழுகு கரைந்து உருகுவது போல உருகி போய் விடுகிறவன் அல்ல, உஷ்ணத்திலே களிமண் இறுகிறது போல கர்த்தருக்காக வைராக்கியமாய் இறங்குகிறான் தான் யூதன். யூதருக்கு ஒரு ஆபத்து என்று தெரிந்த உடனே அவர்கள் ரெண்டு காரியம் செய்தார்கள். ஒன்று, உபவாசித்தார்கள். அடுத்தது ஊக்கமாய் செபித்தார்கள். யூதர்களை அழிக்க போகிற சட்டம் நிறைவேற போகிறது, முத்திரையிட விட்டு விட்டார். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர்கள் கவலைப்பட்டார்கள், கலங்கினார்கள். அதே நேரத்தில் அவர்கள் உபவாசம் இருந்தார்கள். எஸ்தர் என்ன சொன்னாள்? 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நானும் என் தாதிமாரும் 3 நாட்கள் இரவும் பகலும் குடியாமலும் புசியாமலும் நாங்கள் உபவாசிக்க போகிறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னவென்றால், அதுல எஸ்தர் உபவாசம் பண்ணுகிறாள் இல்ல, அவள் இருந்த நாட்கள்ல தாதிமாருக்கும் உபவாசத்தின் ஜெபத்தையும் அவள் ஊட்டிவிட்டாள். அந்த தாதிமார்கள் யூத பெண்களாய் இருந்திருக்க முடியாது. அகஸ்வேரு ராஜா அரண்மனையில் ராஜாவால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட சர்வன்ஸ். ஆனால் ஒரு பெண், ஒரு யூத பெண் தனக்குள்ளே இருந்த அந்த ஜெப ஆவியை, அந்த விண்ணப்பத்தின் ஆவியை தன்னுடைய வீட்டு வேலைக்காரர்களுக்கும் தாதிகளுக்கும் கூட அவள் ஊட்டிவிட்டாள். நினிவே பட்டணத்துக்கு விரோதமாய் தேவனுடைய கோபாக்கினை வந்தபோது வேதம் சொல்லுகிறது, அரசன் முதல் ஆண்டி வரை அங்கே உள்ள மிருக ஜீவன்கள் கூட ஒன்னும் சாப்பிடலையா. அங்க உள்ள புல்டாகுனாலும் ஃபாஸ்டிங், அமஞ்சிக்கரனாலும் ஃபாஸ்டிங் தான், கோழினாலும் ஃபாஸ்டிங், வாத்துனாலும் ஃபாஸ்டிங்.
எந்த சாப்பாடும் கிடையாது, எந்த சாப்பாடும் கிடையாது. நீங்க மட்டும் உபவாசிக்காதுங்க, உங்களுடைய பிள்ளைகளை பழக்குங்க, உங்களுடைய வேலைக்காரர்களை பழக்குங்க, உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு உபவாசத்தின் வலிமை என்ன என்று சொல்லுங்க. அந்த உபவாசத்தின் வலிமை எவ்வளவு மேன்மை உள்ளது. அது எந்த ஜாதி பிசாசா இருந்தாலும் சரி, மத்தேயு 17:21 சொல்லுகிறது, அந்த ஜாதி பிசாசு தாழ்ந்து போவது நிச்சயம். இந்த வகை ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அல்லாமல் வேறு விதத்தில் போவாது. சில செய்வினை ஆவிகளை எதிர்த்து நெருக்க, உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் மந்திர தந்திரங்களை எதிர்த்து நெருக்க, தீய மனுஷருடைய சதிகளை நீங்கள் உடைத்தெறிய உபவாசம் எவ்வளவோ முக்கியம். உபவாசம் எவ்வளவோ முக்கியம். சில பேய அதட்டுனா ஓடி போயிடும், ஆனா சில பேய எதிர்த்து நிற்க வேண்டியது இருக்கும். சில பேய்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு போ என்று துரத்த வேண்டியது இருக்கும். சில வகை பிசாசு மேல இயேசுடைய ரத்தத்தை தெளித்து வல்லமை உண்டு பாட வேண்டியது இருக்கும். ஆனா எந்த வகை பிசாசானாலும், எந்த வகை பில்லி சூனியமானாலும், உபவாசத்திலும் ஜெபத்திலும் நிற்கும் போது அவைகள் தாழ்ந்து போவது நிச்சயம். மந்திரவாதிகள் முறிந்து விழுவது நிச்சயம். அசுத்த ஆவிகள் விலகுவது நிச்சயம். செய்வினை வல்லமைகள் தகர்க்கப்பட்டு உங்களுடைய வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாவது நிச்சயம். ஹல்லேலூயா. தானியேல் உபவாசம் இருந்தாராம். 21 நாள் உபவாசம் இருந்தார். தேவதூதன் இறங்கி வந்து என்ன சொன்னான்? உன்னை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி உன்னை சிறுமைப்படுத்தின நாள் முதற்கொண்டு உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தானியேலே, நீ பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கு உன்னுடைய மனதை திருப்பி நீ உபவாசம் இருந்தாய், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய ஜெபத்தோடு கூட உபவாச ஜெபத்தை கூட்டிக் கொள்ளுங்க. இந்த கூட்டங்களுக்கு பிறகு தேசத்தில் மட்டும் பெரிய எழுப்புதல் வந்து வருவதற்கு முன்பாக உங்களுடைய வீட்டில் தான் அந்த எழுப்புதல் ஆரம்பமாகும். உங்களில் தான் அது ஆரம்பமாகும். உங்களுடைய கணவன் மனைவி ஆரம்பமாகும். அது பரவி அக்கினியாய் பற்றி பிடித்து உடைய சபையில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். நீ சர்வாங்க வர்க்கங்களை கருத்திருப்பாயானால் பிசாசு தாழ்ந்து போவது நிச்சயம். மந்திரவாதிகள் தாழ்ந்து போவது நிச்சயம். நீ யூத குலமானால் இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருக்க போவதில்லை, அமைதியாய் இருக்க போவதில்லை. தேசத்தில் ஒரு பெரிய தேர்தல் வருகிறது. தேசத்தின் தலை எழுத்து நிர்ணயிக்க போகிறது. ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். தேசத்தில் நல்லொழுக்கம் உள்ள அரசாங்கம் அமைவதற்கு, தேசத்தில் சமாதானம் ஏற்படுவதற்கு நீ ஜெபித்துத்தான் ஆக வேண்டும். ஜெபித்துத்தான் ஆக வேண்டும். பெரிய ராணிங்கிறனால தப்பலாம் என்று நினைக்காத என்று மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொன்னாள். நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆண்டவர் உனக்காக எழும்பி இருக்கிற நேரத்தில் நீ அமைதியாக இருக்க கூடாது. அப்படியானால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழும்பி வரும். ரட்சிப்பை குறித்து கர்த்தர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார், உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் நீ மௌனமாய் இருந்தால் இந்த கல்களை கூப்பிடும்படி அவர் செய்வார். இது உங்களுடைய நேரம். நீங்கள் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டிய ஒரு நேரம். சிலுவை கொடியை இந்தியாவிலே உயர்த்த வேண்டிய உங்களுடைய நேரம். இந்தியா முழுவதும் இயேசுவுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு கர்த்தருடைய தேசமாய் மாறுகிற ஒரு நேரம்.
நீ யூத குலமானால் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இழந்திருப்பாய். நீ யூத குலமானால் இயேசுடைய ரத்தத்தை கையில ஏந்தி அந்தகார வல்லமைகள் மேல் தெளித்து எல்லா எரியோ கோட்டையும் உடைத்து ஒரு திறந்த வாசலை தேவன் தேசத்தில் கட்டளையிடும்படி, சுவிசேஷத்தின் கதவுகள் திறந்திருக்கும்படி, கிருபையின் வாசல்கள் திறந்திருக்கும்படி நீ எழும்ப வேண்டியது அவசியம். இதற்கு முன்பாக அநேக ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இந்தியாவை சாபங்கள் ஆண்டது. கேவலமான அரசியல்வாதிகள் ஆண்டார்கள். கோடிக்கணக்கில் லஞ்ச ஊழல் செய்தவர்கள் ஆண்டார்கள். ஆனால் இனி நாம் ஆளப்போகிறோம். தானியேல் 7:27 சொல்லுகிறது, பூமியின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்கள் நம்முடைய ஆண்டவருக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் உரித்தாய் மாறுகிறது. நாம் கிறிஸ்துவோடு 1000 வருஷம் அரசாளுவோம். உலக மக்கள் அல்ல, அரசியல்வாதிகள் அல்ல, தேர்தலிலே ஜெயம் பெறுகிறவர்கள் அல்ல, கர்த்தரே ஆளுகை செய்யும்படி யூத குல மக்கள். ஓ, நீ யூத குலமானால் நீ கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்ப வேண்டியது எவ்வளவு அவசியம். அப்படியே கைகளை கர்த்தருக்கு நேராக நாம் உயர்த்தி கொள்ளுவோம். கைகளை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்துக் கொள்ளுவோம். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வரப்போகிறது. அல்லேலூயா. உங்களை கரம் பிடித்து அழைத்து வந்தவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீ யூத குலம் என்று நெற்றியில முத்திரை வெட்டாக நீ கர்த்தருக்கு பரிசுத்தமுள்ள ஜனம். நீ யூத குலம் என்பதை அவர் முத்தரித்திருக்கிறார். உன்னுடைய கையை பிடித்த ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி தீவட்டியை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படுகிற வரையில் நான் அமராமலும் இருப்பேன். நீ ஜெபிக்கும் போது நாம் அமர்ந்திருக்க போவதில்லை. நீ முழங்கால் படிட்டு இருக்கும் போது நான் சிங்காசனத்தில் வீற்றிருக்க போவதில்லை. நான் இந்திய தேசத்துக்காக முழங்கு நிற்க போகிறேன். இந்தியாவை ரட்சிக்கிற வரையிலே, இந்தியாவில் எழுப்புதல் ஏற்படுகிற வரையிலே, உங்களுடைய பிள்ளைகள் எழும்புகிற வரையிலே நான் வைராக்கியமாக அமராமலும் இருப்பேன். நான் அமராமலும் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு வருகிறது. உன் தேசத்தில் ஒரு ரட்சிப்பு வருகிறது. கர்த்தருடைய வல்லமை வெளியிறங்க போகிறது. கர்த்தரை துதிக்கிற கோடிக்கணக்கான மக்களை ஆண்டவர் எழுப்ப போகிறார். நீ மௌனமாய் இருப்பாயோ? நீ அமர்ந்திருப்பாயோ? நீ ஜெபிக்காமல் இருப்பாயோ? கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் நாம் அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா பழையப்பட்ட தீர்க்கதரிசி நம்முடைய கைகளை பிடித்து சொல்லுகிறார், அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்குகிற வரையில் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். கர்த்தரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ரட்சிப்பு தீவட்டியை போல எரிகிற வரையில் அமர்ந்திருக்க விடாதிருங்கள். கர்த்தருடைய அபிஷேகம் இப்போது இறங்கி வரப்போகிறது. விசேஷமாய் ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் இறங்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை உங்கள் மேல் இறங்கி வர பண்ண விரும்புகிறார். இனி நீ புதிய பாஷையை பேசி தீர்க்கதரிசனம் உரைத்து ஒரு ஜெப வீரனாய் மாறப்போகிறார். கர்த்தருடைய வைராக்கியம் உன்னை உயிர்ப்பிக்க போகிறது. அப்படியே அந்நிய பாஷையில சத்தத்தை உயர்த்தி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லா கதைகளும் உடைவதாக, இருளின் வல்லமைகள் விலகுவதாக, இந்தியாவின் சாபக்கட்டுகள் முடிவதாக, விக்கிர ஆராமின் வல்லமைகள் விளைந்து போவதாக, ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. இந்தியாவில் ஒரு
இயேசுவோடு அரசாட்சி செய்வீர்கள்.